அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த நீட் அப்ளிகேஷன். நீட் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. இந்த நீட் எக்ஸாமினேஷன் நம்ம அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அப்போ இந்த நீட் அப்ளிகேஷன் போடும்போது ரெண்டு மிக முக்கியமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை. ஒன்று மொபைல் நம்பர், அது கரண்ட்லி யூஸ் ஆகிட்டு இருக்கிற நீங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல் நம்பராக இருக்கணும். அடுத்தது மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி கரெக்டாக ஒர்க் ஆகணும். நீங்கள் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்டு வச்சு செட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் ஆஃப் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் ரெண்டும் ஆத்தென்டிகேஷன் கேட்பாங்க. அதில் ஓடிபி வரும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஆத்தென்டிகேஷன் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். அப்போ இந்த ரெண்டுமே முக்கியம். அந்த ஷார்ட் டைமுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் முடிய வரைக்கும், கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிய வரைக்கும் இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட் பி யூட்டிலைஸ்டு ஃபார் த கவுன்சிலிங் பர்பஸ். அப்போது இந்த ரெண்டையும் நீங்கள் அது நமக்கு டெம்பரரியாக போகுதுன்னு நினைக்கக்கூடாது. அந்த மொபைல் நம்பர் நீங்கள் வச்சுருக்கணும். ஏன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் போடும்போது அப்ளிகேஷன் கவுன்சிலிங் ப்ராசஸில் உள்ளே போகும்போதே நமக்கு ஓடிபி கேட்கும். அப்போ அந்த ஓடிபி வர்றதுனால இந்த மொபைல் நம்பரை கரெக்டான மொபைல் நம்பராக, நான் என்னோடய டாக்டருக்கு அப்ளிகேஷன் போடும்போது ஒரு டைம் மொபைல் நம்பரை தப்பாக கொடுத்துட்டேன். எனக்கு மெசேஜே வரல. என்ன பண்ணேன், மெயில் ஐடியில் வர ஓடிபி எடுத்து யூஸ் பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மொபைல் நம்பர் நம்ம என்ட்ரு பண்ணும்போது கவனமாக பொறுமையாக என்ட்ரு பண்ணுங்க. அதேமாரி மெயில் ஐடி நம்ம போடும்போது கரெக்டாக அந்த டாட் மெயில் அதெல்லாமே பொறுமையாக நீங்கள் பண்ணணும். அப்போ இந்த ஸ்டெப்பு தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது எல்லாருக்குமே நம்ம நீட் எக்ஸாமினேஷன் எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குமா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குமா, சென்டர் எங்கே இருக்கும் அப்போது அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வரைக்கும் 4 சிட்டிஸ் சாய்ஸ் கேட்பாங்க. அப்போ லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க, 2 சிட்டி தான் சாய்ஸ் கொடுத்தாங்க. அது அந்த சிட்டியில் ஏதோ ஒரு ஸ்கூலில் போடலாம், சிபிஎஸ்சி ஸ்கூலில் போடலாம், காலேஜில் போடலாம், இன்ஜினியரிங் காலேஜில் போடலாம், சென்டர் எப்படி வேணாலும் இருக்கும். பட் சிட்டிஸ் எந்த சிட்டியை செலக்ட் பண்ணுறாங்கிறது while filling ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் the candidate should select a 2 convenient cities from the appendix 4. 2 சிட்டி. எக்ஸாம்பிள், நீங்கள் கோயம்புத்தூர் பேஸ் பண்ணியிருக்கிறவங்களா தான் கோயம்புத்தூர், திருப்பூர். இல்லை நீங்கள் சேலம் பேஸ் பண்ணியிருக்கிறீங்க, சேலம் ஃபஸ்ட்டு சாய்ஸ் போடுறீங்க, நாமக்கல் செகண்ட் சாய்ஸ் போடுறீங்க. சென்னை பேஸ் பண்ணியிருக்கீங்க, சென்னை ஃபஸ்ட் சாய்ஸ் போடுறீங்க, அதுக்கு நியர்பை இருக்கிற சிட்டியை செகண்ட் சாய்ஸ் போடுறீங்க. அப்போது இந்த செலெக்ஷன் ஆஃப் சிட்டி இம்பார்ட்டன்ட். 2 சிட்டி செலக்ட் பண்ணணும். இந்த 2 சிட்டியில் தான் உங்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போது அதில் ஏதாவது ஒரு சென்டரை உங்களுக்கு செலக்ட் பண்ணி போடுவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப், இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், இமெயில் ஐடி, ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். இந்த 2 கவனமாக இருங்க. இது மாதிரி எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக, நீட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். எங்கள் சேனல்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுடைய கைடன்ஸ் உங்களுடைய எம்பிபிஎஸ் அட்மிஷன் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.